லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து 24/8/2025க்கான ரேசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான 23ஆம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 432 ஓகேவா. ஓகே, நம்ம வந்து என்ன கொடுத்தோம் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்திருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7-2 எடுத்திருந்தோம். இது பார்த்திங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதுலேயும் 2ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் ஓகேவா. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்ட்லேயே வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் 432க்கு இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஆல் போர்டுக்கு நம்ம 7-2ல் 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டில் சி போர்டு வந்து பி போர்டு வரதுக்கு கொடுத்துருந்தோம். மெயினாக பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு வந்திருக்கலாம், பி போர்டுக்கு வர மாதிரி காட்டுச்சு. 5-2 இந்த மாதிரி வரலாங்கிற மாதிரி தான் கணிப்பில் கொடுத்துருந்தேன். அதனால் சி போர்டுக்குன்னா வச்சுருந்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு வினிஷ் எடுத்துக்கலாம் ஓகேவா. அடுத்தபடி நம்ம 9-8 வந்து எடுத்திருந்தோம். ரெண்டுக்குமே பவர் வந்து மாறிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி மட்டும் ஆல் போர்டு மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு வினிஷ் எடுத்துருக்கோம். பார்க்க நாளைக்கான ஏபிபிசியில் கம்பல்சரி வினிஷ் வர மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்து எடுத்து வந்துடுவோம் ஓகேவா. நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்க முதல்ல சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிதல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 கொடுக்குறாங்க. திருடிதல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000 கொடுக்குறாங்க. திருடிதல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 கொடுக்குறாங்க. திருடிதல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. திருடிதல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 கொடுக்குறாங்க. ஃபோர்டிதல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினிங் பார்த்தீங்கன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ண மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் வந்து நம்பர் வச்சுங்க ஓகேவா. 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுங்க. எதாக இருந்தாலும் சரி, ஈராக இருந்தாலும் சரி, கேரளா இருந்தாலும் சரி, கடைசி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்காதீங்க ஓகேவா. நம்மளை வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா. ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸை நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0-45 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு தான் நம்ம எடுக்க போகிறோம் ஓகேவா. இதில் வந்து 0-45 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐ ஆப்ஷன் கொடுக்குறோம். நம்ம கால்குலேட்டர் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு, அப்டேட் விட்டுறோம், மாறிடுச்சு. நம்ம எப்பயும் போல் இருக்கிற கால்குலேட்டர் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அதனால் இது கொஞ்சம் புது மாதிரியே இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஓகே. 0-45 எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம் ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 326 ஓகேவா. 326 இதில் வந்து புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். எப்பயும் போல் 8 அப்படின்னா 6 ஓகேவா. 8 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. வந்து 0-45 ஸ்டடியில் நமக்கு 8 அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 584. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 584 எஸ்ஐன் ஆப்ஷன் 326 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 அப்படின்னா 4, 5 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 584 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 995 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 995 எஸ்ஐன் ஆப்ஷன் 326 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 2 அப்படின்னா 9 ஓகேவா. 2 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 995 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அப்படின்னா 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 960. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 960 எஸ்ஐன் ஆப்ஷன் 326 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 0 அப்படி இல்லைன்னா 6, 0 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 960 வச்சுருக்கு. நமக்கு 0 அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதிலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி வந்து போர்டு வைஸாக வருமானு பார்த்தா போர்டு வைஸாக வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் கொஞ்சம் ஆல் போர்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸ்ட்ராங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீக்லி சார்ட் வச்சு எடுக்க நமக்கு வந்து ஒன்றும் கிடைக்கல. அதனால் நீங்கள் வந்து பொதுவான 2ல் ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வருமா தான் நம்ம வந்து எடுத்து வந்துருக்கோம் ஓகேவா. அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் 761, 763, 057 ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 3 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 763 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு வந்து எடுக்கிறோம் ஓகேவா. அதில் வந்து 763 போட்டுக்கிறோம். 763 போட்டுக்கிறோம் ஓகே. நம்மளை 763 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்குலேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டேட் அன்இன்ஸ்டால் பண்ணி ஏற்றினா தான் இந்த மாதிரி வருது. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம வந்து எடுப்போம் ஓகேவா. ஏன்னா அந்த கால்குலேட்டர் நமக்கு செட் ஆகல.
ஓகே வந்து 763 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டு 323 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதில் கிடைச்சது நமக்கு வந்து 5 அப்படின்னா 3, 5 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ இதில் வந்து 763 வச்சு எடுக்க நமக்கு 5 அப்படின்னா 3ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 957. அதில் முதல்ல 3 நம்பர்ஸ் 209 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து 209 ரூட் ஆப்ஷன் 323 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 அப்படின்னா 2. ஓகே, 9 2 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 209 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 9 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 432. அதில் முதல்ல 3 நம்பர்ஸ் 261 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 261 ரூட் ஆப்ஷன் 323 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அப்படின்னா 4, 1 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, வந்து 261 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 1 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 டேஸ் செட் எடுத்தோம். 5ஆம் நம்பர், அடுத்தது நமக்கு 2ஆம் நம்பர். ஓகேவா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிஎன்சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாளைக்கு 1ஆம் நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே மேடம், நீங்கள் வந்து ஆல் போர்டு மட்டும் வச்சு ட்ரை பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா 6. ஓகே, ஆல் போர்டில் 0 ஆல் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்து நம்ம வீக்லி செட் வச்சு எடுக்க நமக்கு வந்து 1 அப்படின்னா 4ஆம் நம்பர் எடுத்தோம். இதில் 1ஆம் நம்பர் வரதுக்கு கொஞ்சம் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதில் வந்து ஏபிபிசிஎஸ்சி வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 61 16 01 10 64 46 04 40ன்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே மேடம், இன்றைக்கான பெஸ்ட்டு வந்து பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 432. ஓகே, 432 கலையரசன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 2 1 கொடுத்துருக்கப்பல பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு, 2ஆம் நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா குணசேகரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் 4ஆம் நம்பர் வந்து 300 செட்டு கொடுத்துருக்கப்பல 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஏ போர்டு சூப்பராக ஒரு நியூஸ் எடுத்துருக்கலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 2 கொடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து விக்கி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் 4 இல்லாமல் ஆட்டமே இல்லைன்னு நேற்றுக்கே போட்டிருந்தப்பல பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து வினிங்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கொடுத்த 2ஆம் நம்பர் நீங்கள் 4ஆம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தால் கூட ஒரு வினிங்ஸ் வந்து ஏசியில் எடுத்துருந்துருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மாணிக்கம் சந்தியா அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 வந்து 0 அல்லது 2ஆம் நம்பர் எடுத்துருக்காங்க. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக வந்து வினிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் அவர் பார்த்திங்கன்னா வந்து 4ஆம் நம்பர் எடுத்துருக்கப்பல ஆனால் கொஞ்சம் சி போர்டு வச்சுட்டப்பல ஏ போர்டு வச்சுருந்துட்டு ஒரு 2ஆம் நம்பர் போட்டுருந்தப்பன்னா வந்து ஏசியில் ஒரு சூப்பரான வினிங்ஸ் எடுத்துருக்கலாம். ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிடுச்சு. 2 நம்பருமே எடுத்துட்டப்பல 2 நம்பருமே கொஞ்சம் போர்டு மாற்றி ஒரு சி போர்டு மட்டும் கொஞ்சம் மாற்றி இருந்தப்பன்னா ஒரு வினிங்ஸ் எடுத்துருக்கலாம். இவரும் பார்த்தீங்கன்னா சகாதானம் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் கொடுக்குறப்பல ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர்ஸ் வந்துடுது. ஆனால் கொஞ்சம் போர்டு மாறி மாறி போயிட்டுருக்கு. கொடுத்துட்டு வினிங்ஸ் எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து குமார்முத்து அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 1 கொடுத்துருப்பல 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சி போர்டுக்கு சூப்பராக வந்து வினிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சிம்சன் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 2 பி போர்டுக்கு 2 சி போர்டுக்கு 2 கொடுத்துருக்கப்பல பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 2ஆம் நம்பர் ஆல் போர்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான 8 மணி டியர்கா கொடுத்துருக்கப்பல இதை வந்து கேரளாவுக்கு மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக கேரளாவுக்கு தான் போய் எடுத்துகிட்ருக்குறோம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா சகாதன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கப்பல பார்த்தீங்கன்னா 4 2 வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஏசிக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. இவரும் பார்த்தீங்கன்னா சிவசங்கரும் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா வந்து 2 நம்பர்ஸ் வந்து எடுத்துட்டாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம போர்டு மாறி விட்டது. நம்ம பி போர்டு அண்ட் சி போர்டு தான் 2 4 வந்து கொடுத்துருந்தோம், 2 7 கொடுத்துருந்தோம். நீங்கள் அதை பார்த்துருந்தா கூட ஒரு வினிங்ஸ் எடுத்துருக்கலாம் மேக்ஸிமம். அதே வீடியோ ஃபுல்லாக பாருன்னு சொல்கிறது பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் நம்பர் வந்து 7 கொடுத்துட்டாப்புல. ஆனால் சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒன்று ஏ போர்டு அண்ட் பி போர்டு தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் 2ஆம் நம்பர் சி போர்டு நம்பர் வச்சுருந்தப்போனா சிங்கிள் நம்பர் வச்சுருந்தப்போனா கூட ஒரு வினிங்ஸ் எடுத்துருக்கலாம்.
அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா சுமித்ராஜ் அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் 2ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்காப்புல. இதில் 2ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பூபதி கண்ணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 9-4 எடுத்துருக்காப்புல. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக ஈஸ்வரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 அல்லது 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே வந்து சூப்பராக வந்து வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 4 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தீங்க. ஆனால் 3ஆம் நம்பர் மட்டும் தான் இன்றைக்கி வந்து யாரும் கொடுக்கல. ஆனால் 4 2 வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு ஏசி கொஞ்சம் நிறைய பேர் எடுத்துருந்தீங்க. ஆனால் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கீங்க. ஏசிபிசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் போர்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பல்சரி வினிஷ் வந்து மாதத்தில் ஒரு 20 நாள்னாச்சும் வினிஷ் எடுக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? எப்படியும் 20 நாள் வினிஷ் ஆனால் கூட லாபம் தான் வரும். அது மாதிரி ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகே மேடம், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மேடம், மீண்டும் சிறப்பான கசிங்களை சந்திப்போம். ஓகேவா?